இறைவா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். 2ல் இருக்கின்ற சனியை இப்போது உச்சகுருவும் சுக்கிரனும் பார்க்குறாங்க. ராஜயோகாதிபதியாகிய 4-9க்கு அதிபதியான சுக்கிரன் இப்போது 8ஆம் இடத்தில் மறைந்து நீச்சத்தை அடைகிறார். நீச்சத்தை அடைந்தாலும் அவர் ராசிநாதனுடைய பார்வை, ராசிநாதனை அவர் பார்க்கின்ற பார்வை என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டம். சில விஷயங்களை 8-12ஆம் இடங்கள் இப்போது சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் பெரிய அளவில் சாதனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. குறிப்பாக உணவு தொழில், இரும்பு தொழில், கற்கள் சம்பந்தப்பட்ட க்ரஷர் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இப்போது நல்ல விதமான வருமானங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. மேற்கு திசையில் நல்ல லாபம் வரப்போகுது. அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்களில் கடந்த 3 வருடங்களாக இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள், ஜன்மச்சனி ஆட்டி வச்சிருச்சு அவங்கள. ஜோசியத்தை நம்பாதவங்க கூட கடந்த 3 வருஷமாக ஜோசியத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷமாக ராசி பலன் அதிகமாக பார்க்குறது கும்பராசிக்காரங்க தான். ஜென்மச்சனியிலிருந்து இன்னும் மண்டம், அதாவது அந்த அடி விழுந்தது இன்னும் மறக்கலான்ற மாதிரியாக இன்னும் ராசி பலன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. ஆக எல்லா நிலைமைகள்லையும் ஓரளவிற்கு நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய, தொழில் நல்லா இருக்கக்கூடிய, வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய சில அமைப்புகள் அப்படியே வலிமையாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு அமையுங்க. படிப்படியாக முன்னேற்றத்தை நீங்கள் செய்ய முடியும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இப்போது உண்டு. அடிக்கடி பயணங்கள் இருக்கும். அடிக்கடி பயணங்கள்னால் அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. என்ன நன்மைகள் இருக்கும்? அஃபிஷியலாக ஒரு பயணத்தை நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, அங்கே போய் இதை முடிச்சுட்டு வாங்க, இதை போய் முடிச்சுட்டு வாங்கன்றாங்க. சொன்ன தேதியை விட அதுக்கு முன்னாடியே முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த பொறுப்பை இவர்கிட்ட கொடுத்ததுனால தான் இவர் பண்ணார்ப்பா, உண்மையிலே இவர்கிட்ட திறமை இருக்குதுப்பான்ற மாதிரி மேல் அதிகாரிகளிடம், உங்களுடைய மேலே இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு நல்ல பேர் எடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இருக்குதுங்க. வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் இப்போது இருக்கும். சிலருக்கு நல்ல வேலை இப்போ கிடைக்கும். சின்ன வேலைனாலும் ஒத்துக்குங்க, அதிலிருந்து ஒரு மூமெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஒரு உயரத்திற்கு போகக்கூடிய ஒரு உண்மையான ஒரு நல்ல அமைப்பை தொடக்கூடியவைகளுக்கான ஆரம்பங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. பணவரவு சீராகவே இருக்கும். 2ஆம் இடத்தையும் ராசிநாதனையும் வலுவாக குரு சுக்கிரன் பார்ப்பதனாலும், 2ஆம் அதிபதி உச்சனாகி தன்னுடைய வீட்டையுமே பார்க்கறதுனாலையும் இஎம்ஐ கட்டுறதுக்கெலாம் கவலைப்பட வேண்டாம். பெரிய அளவில் அந்த இருக்காது. ஏற்கனவே 3 மாதம் கட்ட முடியல, வாடகை கட்ட முடியலன்னு இருக்கிறவங்களுக்கு 1 மாதமோ 2 மாதமோ எதையோ கட்ட முடியுன்ற மாதிரியாக சில பல பணவரவு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா சொத்து விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த சில தடைகள் தீரக்கூடிய, காசு பணம் கையில் வரக்கூடிய நல்ல மாதங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2026 ஆகஸ்ட் மாதம். ஐயா, அந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே அப்படி ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏதோ ஓரளவுக்கு நல்லதாக தான் நடந்திருக்கு. ஆனால் இன்னும் முழுசாக நல்லதுகள் எதுவும் நடக்கலையே. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி வரும்போது கொஞ்சம் நல்ல பலன்கள்னு எல்லா ஜோதிடர்களுமே சொன்னாங்க. ஆனால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒளி என்பதை காணவே இல்லையே, பணம் என்பதை காணவே இல்லையே, வாழ்க்கை சுகமாக இல்லையே, இப்படிப்பட்டவங்க ஒரு பக்கம். ஆனால் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றவங்க ஒரு பக்கம். இன்னும் சில பேரை பார்த்திங்கன்னா, போன வருஷம்தாங்க நல்லா இருந்தேன், உண்மையை சொல்லப்போனால் ஒரு 4 காசை கண்ணில் பார்க்க முடிஞ்சது, அல்லது வேலை நல்லா இருந்தது, தொழில் நல்லா இருந்தது, குடும்பம் நல்லா இருந்தது, இந்த வருஷம் என்னமோ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. இந்த மாதிரியாக மனிதர்கள் பலதரப்பட்ட விதங்களில் சுகங்களையும் சோகங்களையும் அனுபவிக்கிறார்கள். சிலர் சேர்த்தே அனுபவிக்கிறார்கள். ஆக ஜூலை மாதத்திற்கு அடுத்து இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது ஒரு நல்ல பலன்களை தருமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்கள் வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஜோதிடத்தின் மூலமாக தீர்மானிக்கிறோம். குரு இந்த தடவை உச்சமாக இருக்கிறாரு, சனி உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறாரு. ராகு கேதுக்கள் இன்னும் ஒரு டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்கும் மாறவே மாட்டாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ கிடையவே கிடையாது. ஆனால் மாத கிரகங்கள் அப்படிங்கிறது தான் இதை தீர்மானிக்குது. மாத கிரகங்களில் மிக முக்கியமானது சூரியன். சூரியனை வச்சு தான் மாதமே பிறக்குது. தமிழ் மாதம் பிறக்கிறது சூரியனை வச்சு. தமிழ் மாதம் முதல் தேதி அன்றைக்கு சூரியன் ஒரு ராசிக்குள் நுழைவார். அதுதான் அந்த அவர் நுழையிறது தான் ராசியே. அந்த தமிழ் மாதத்துடைய முதல் தேதி, கடைசி தேதி அன்றைக்கி அடுத்த ராசிக்கு அவர் போயிடுவார், அடுத்த மாதம் முதல் தேதி அன்றைக்கு. அதே மாதிரி 20-25 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியது சுக்கிரன், புதன். 45 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியது அந்த செவ்வாய். இந்த 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்துத்தான் மாத பலன்கள் சொல்லப்படுகின்றன. ஐயா, ஆகஸ்ட் மாதம் ஏதாவது இந்த மாதத்தில்
இந்த சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன் இவைகளில் விசேஷமாக ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஆமாங்க இருக்குதுங்க. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார். இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சத்தை அடைவார். சுக்கிரன் நீச்சத்தை அடையக்கூடியது ரிஷப துலாம் லக்னக்கார ராசிக்காரர்களுக்கு லேசாக கொஞ்சம் ஒரு மாதிரி எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்குன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நெகட்டிவான அமைப்புகளை, எண்ணங்களை, சில தடைகளை, தாமதங்களை கொடுத்தே தீரும். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் அவர் தான் ரிஷப துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஆக மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறார். இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியே இப்போது இருக்கக்கூடிய ரிஷப வீட்டிலிருந்து சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து புதனுடைய வீட்டிற்கு, மிதுன வீட்டிற்கு செவ்வாய் மாறுகிறார். தன்னுடைய ஒரு வீட்டிற்கு 3ஆம் இடத்துலையும் ஒரு வீட்டிற்கு 8ஆம் இடத்துலையும் மாறுகிறார். இந்த அமைப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு ஒரு மாதிரியாகும், இன்னொரு ராசிக்கு ஒரு மாதிரியாகும். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் முழுமைக்கும் மிதுன வீட்டில் செவ்வாயும், கன்னி வீட்டில் நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் சுக்கிரனும் இருப்பார்கள். இதனையடுத்து ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ நினைக்கிறேன், புதன் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி நிலையிலிருந்து கடகத்திற்கு மாறி குருவோடு சேருகிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகம். புதன் சுபத்துவத்தை அடைகிறார். புதன் சுபத்துவத்தை அடைஞ்சாலே புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, கம்ப்யூட்டர்னு சொல்லப்படக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் அல்லது ஜோதிடர்கள், எங்களையும் சேர்த்தான் சொல்லுவேன். புதன் சுபத்துவமான ஜோசியர்கள் கூட வருமானம் வரத்தாங்க செய்யும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாத அளவிற்கு புதனும் குருவும் கடகத்திலேயே சேர்ந்திருக்கக்கூடிய தன்மை புதனுடைய தொழில்கள்னு சொல்லப்படக்கூடிய அறிவு சார்ந்த தொழில் அமைப்புகளில் புத்தியை, மூளையை வச்சு பிழைக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே அதுவும் ஒரு பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று தான். ஆகவே புதன் சுபத்துவமாக இருக்கிறார். அதனை அடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் எப்போவுமே ஒரு மாதத்தில் ஆங்கில மாதத்தில் ஒரு பெயர்ச்சி நடுப்பகுதியில் இருக்கும். தமிழ் மாதத்தை சொல்லிட்டேன், தமிழ் மாதம் ஒரே ராசியில் இருப்பார். இப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் அந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு தன்னுடைய சிம்ம வீடுன்னு சொல்லப்படக்கூடிய தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சியாக போவது என்பது அது ஒரு அடுத்த ஒரு மாதாந்திர பயிற்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆக சூரிய பயிற்சி உண்டு, சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறது உண்டு, தன்னுடைய வீட்டிற்கு 3-8 மறையக்கூடிய அமைப்பில் செவ்வாய் இருக்கிறார், புதன் கூடுதலான சுபத்துவத்தில் இருக்கிறார். ஆக மாதாந்திர கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பெரும்பாலும் நன்மையாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வந்தே தாங்க தீரும். வாழ்க்கை என்பதே ஒரு சக்கரங்க, வட்டங்க. வட்டத்தில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும். கஷ்டப்படுறவங்க ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தடைகள் வரும், மறுபடியும் அவங்க நல்லா இருப்பாங்கன்ற மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதாகத்தான் இந்த மாத பலன்களை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆகவே ஆகஸ்ட் மாதம் பெரும்பாலான ஒரு நல்ல அமைப்புகள் 12 ராசிக்காரர்களில் சோதனைகளை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நல்ல மாற்றங்களை கொடுத்தே தீரும் என்பதுதான் உண்மை.